ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தான் நம்ம மீல் மேக்கரை பல ஃப்ளேவர்ஃபுல்லாக செஞ்சாலும் அதில் காரமே இருக்காது, உரைக்காதுன்னு சொல்லுவோம். பட் ஆனால் இந்த டைப்பில் நம்ம மீல் மேக்கர் கிரேவி ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. சோயாவை நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் இதை புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூனு, முந்திரி ஒரு 10லேருந்து 15 நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சுடு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுருவோம். இதை ஆறினோடனே ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, 1 கை தேங்காய் துருவல், 4 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பால், 1 டேபிள் ஸ்பூன் தயிர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்மளோட தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி வச்சாச்சு. நம்ம மீல் மேக்கரை ஊறிச்சு இந்த மாதிரி நல்லா புளிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனு மிளகு போட்டுக்கலாம். சோம்பு எல்லாம் பொரிஞ்சோடனே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்க இதை போட்டுக்கலாம். இப்போ இதையும் கலக்கிக்கலாம். இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருக்க மீல் மேக்கரை போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். 1 கப்பு பால் ஊற்றிக்கலாம். 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். இதை குக்கர் போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோன்னா நம்மளோட ஒரு டிஃப்ரெண்ட்டான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடும். குக்கர் போட்டு மூடிடலாம். விசில் போட்டு 3 விசில் வந்தோடனே நிறுத்திட்டு ப்ரெஷர் அடங்கணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 3 விசில் வச்சு இறக்கியாச்சு. நம்மளோட சோயா கிரேவி குருமா ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்டியான ஒரு கொத்தமல்லி போட்டு கலக்கி நம்ம பரிமாற வேண்டியதான். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான சிம்பிளாக 1 பாட் ரெசிப்பியில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். மீல் மேக்கரில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருப்போம். முதல் டைம் குருமா செஞ்சுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு செய்ய தெரியலனா யார் செய்வாங்களோ அவங்கக்கிட்ட செய்ய செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்கலாம் இந்த மாதிரி மீல் மேக்கரில் நான்வெஜ் டைப்பில் செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் திருப்தி பட்டுக்கோங்க. என்ன மாதிரி வெஜிடேரியனுங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கோ இல்லை பராத்தா மாதிரி கோதுமை மாவில் செஞ்சோ இந்த கிரேவி நம்ம வச்சிட்டோன்னா மீல் மேக்கர் குருமா சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.